முதல் வாசகம் சாம்வேலாகமம் முதல் நூல் அதிகாரம் 1 திருவசனங்கள் 1 முதல் 8 வரை. எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்த ராமாத்தையும் சோபிமில் எல்கனா என்ற ஒருவர் இருந்தார். இவர் எப்ராயிமை சார்ந்த சூப்பின் மகனான தோக்குவின் மைந்தனான எலிகூபின் புதல்வனான எரோகாமின் மகன். அவருக்கு அன்னா பெனினா என்ற இரு மனைவியர் இருந்தனர். பெனினாவுக்கு குழந்தைகள் இருந்தனர், அன்னாவுக்கோ குழந்தைகள் இல்லை. எல்கனா ஆண்டுதோறும் சீலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார். அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் இரு புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் இருந்தனர். எல்கனா தாம் பலி செலுத்திய நாளில் தம் மனைவி பெனினாவுக்கும் அவளுடைய புதல்வர் புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு. அன்னாவின் மீது அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கை தான் அளித்தார். ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருந்தார். ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருந்ததால் அவருடைய சக்கலத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தாள். இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவர் ஆண்டவரின் இல்லம் வந்த போதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள். அன்னா உண்ணாமல் அழுவார். அப்போது அவர் கணவர் எல்கனா அவரை நோக்கி, அன்னா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மனவருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வர்களை விட மேலானவன் அன்றோ என்பார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 திருவசனங்கள் 14 முதல் 20 வரை. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோனாவையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாள்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள்.